அன்னூரிலே இந்து மக்கள் கட்சி துவங்கிய பிறகு விநாயகர் சதுர்த்தி விழா நடத்துவதற்கு தேவையற்ற தடைகளை ஏற்படுத்தியிருக்கிறார். 1000க்கும் மேற்பட்டவர்கள் நம்முடைய அமைப்பிலே இணைந்திருக்கிறார்கள். ஏறத்தாழ 60-70 கிராமங்களிலே இந்த விநாயகர் சிலைகள் பிரதிஷ்டை செய்யப்பட்டு இந்து மக்கள் கட்சி சார்பிலே இந்து ஒற்றுமை விழாவாக நடத்தப்பட்டு அதான் எல்லா பகுதியிலும் நடக்குது. இங்க மேட்டுப்பாளையத்தில் நடக்குது, இங்க பெரியநாயக்கம்பாளையத்தில் நடக்குது, இந்த கோவை மாவட்டம் முழுக்க எல்லா இடத்துலையும் இந்து மக்கள் கட்சி விநாயகர் சதுர்த்தி விழா நடக்குது. இங்க மட்டும் தடை கேட்டா என்னங்கிறாங்க, நீங்க புதுசா வந்திருக்கிறீங்க, புதிதா விநாயகர் வைக்கிறதுக்கு அனுமதி இல்லை. இது எங்களுடைய வழிபாட்டு உரிமையை மறுப்பது, பறிப்பது. கடந்த ஆண்டு அவங்க கொடுத்த வாக்குறுதியின் பேரிலே நாங்கள் கடந்த ஆண்டே எங்களுக்கு எல்லாம் ரொம்ப வருத்தம். கடந்த ஆண்டே விநாயகரை கும்பிட முடியல, இந்த ஆண்டு விநாயகரை கும்பிட முடியலங்கிற சூழ்நிலை வந்ததுன்னா அதை எங்களால் பொறுத்துக் கொள்ள முடியாது. நாங்கள் நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்கிறோம், ஒழுங்குபடுத்துவதை ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் முழுமையாக எங்களுடைய வழிபாட்டு உரிமையை பறிப்பது என்பது நியாயமானதல்ல. நாங்க போய் இன்னொருத்தர் வைக்கிற இடத்துலயே வச்சு வம்பு வளர்க்க விரும்பல. நாங்க அந்த மாதிரியான நடவடிக்கை இல்லை, அந்த மாதிரி அமைப்பும் அல்ல. நாங்க ஒரு 60 இடங்கள்ல கேட்டிருக்கிறோம். நீங்க எல்லாம் பேசி ஒரு முறையா எங்களையும் ஒரு முறைப்படுத்தி எங்களுக்கு ஒரு நாள் பர்மிஷன் கொடுத்து, சரி எல்லாரும் ஒரே நாள்ல போனா அது சிரமம் தான். அந்த நிர்வாகத்துக்கு நாங்க ஒத்துழைக்க தயாரா இருக்கோம். அதனால எங்களுக்கு அனுமதி வழங்க வேண்டும். இதையும் மீறி எங்களுடைய வழிபாட்டுரிமை பறிக்கப்பட்டால் நாங்க அன்னூர்ல எங்கெல்லாம் அனுமதிக்கு எழுதி கொடுத்திருக்கிறோமோ அங்க எல்லா இடத்துலையுமே எங்களுடைய தொண்டர்கள் விநாயகரை வைத்து வழிபாடு செய்வார்கள். அவங்க காவல்துறை அவங்க எங்க மேல வேணா நடவடிக்கை எடுத்துக்கிட்டோம். இதுதான் இன்னைக்கு உண்ணாவிரதம். சரி, ஒரு ஆர்ப்பாட்டமா நடத்துங்க, மறுபடியும் பேசுங்கன்னு சொல்றீங்க. ஆகவே இப்பொழுது மீண்டும் அதிகாரிகளை சந்தித்து எங்களுடைய முறையீட்டை, இது ஒரு கோரிக்கை ஆர்ப்பாட்டமாக வைத்து எங்களுடைய முறையீட்டை தெரிவிக்கிறோம். இப்பொழுது நம்முடைய நிர்வாகிகள் சென்று பேசிட்டு வருவாங்க. நாம நம்முடைய இந்த நிகழ்ச்சியை இந்த அளவில் பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாமல் நம்ம நிறைவு செய்வோம். ஆனால் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நம்முடைய திட்டமிட்டபடி நாம் விநாயகர் சிலையை பிரதிஷ்டை செய்வோம். அப்போ வேணா அவங்க நம்மளை கைது பண்ணுவோம். இதுதான் இந்த நிகழ்ச்சி.